நரேந்திர மோடி நாளை இரவு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் அமைச்சரவை பட்டியல் இன்று மாலைக்குள் இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் 240 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க உள்ளது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் மக்களவை குழு தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மோடி, நாட்டுக்கு சேவை செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் மூன்றாவது முறையாக வாய்ப்பளித்துள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகால அனுபவங்களை கொண்டு மேலும் வளர்ச்சி எட்டுவோம் என்றும் வருங்காலத்திலும் அதே உத்வேகத்துடன் தனது தலைமையிலான அரசு இயங்கும் என்றும் தெரிவித்தார். 18वीं लोकसभा में भी हमारे 5 साल के कार्यकाल में भी हम उसी गति के साथ उतने ही समर्पण भाव से देश की आशा आकांक्षाओं को पूर्ण करने में कोई कमी नहीं रखेंगे. பதவியேற்பு விழா நாளை இரவு 7:15 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள அண்டை நாட்டு தலைவர்கள் உட்பட 8000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கு முன்பாக அமைச்சரவை பட்டியலை இன்று மாலைக்குள் இறுதி செய்வது தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதனிடையே 18வது மக்களவை ஜூன் 15ஆம் தேதி கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் பதவியேற்பு 2 நாட்கள் நடைபெற்ற பிறகு மக்களவைத் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். அதன் பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துவார். நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.